இதுவரை ஓப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மன்னிக்கவும், கொஞ்சம் லேட் ஆகிட்டு கிளாஸ் தொடங்க. ஒரு செமினார் இன்றைக்கி போயிட்டு வர தாமதமானதால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, சாரியா. ரைட். தரம் 7 வகுப்பின் வரலாறு பாடத்திலே இன்று உங்களை சந்தித்திருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்ற விடயம் ஒரு முக்கியமான மன்னனை பற்றி உங்களோடு கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அதற்கிடையில் இதுவரை நாங்கள் கடைசியாக படித்த ஒரு மன்னன், சில முக்கியமான மன்னர்களை பற்றி பார்த்தோம். அந்த மன்னர்களை பற்றிய ஒரு வினாவிடையை உங்களிடம் வினவி விட்டு இன்றைய தலைப்புக்குள் வருவதே பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். சரி, அந்த அடிப்படையிலே முதலாவது கேள்வி, அனுராதபுர காலத்தினுடைய முற்பகுதியிலே தாதுசேன மன்னன் ஒரு வம்சத்தை தோற்றுவித்தார். அந்த வம்சம் நீண்ட காலம் இலங்கையிலே ஆட்சி செய்தது. அந்த வம்சத்தின் பெயர் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அனுராதபுர ராசதானி காலப்பகுதியில் தாதுசேன மன்னனினால் தோற்றுவிக்கப்பட்ட அரச வம்சம் எது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சரி, சரியான பதிலை பார்க்கலாம். தாதுசேன மன்னனினால் தோற்றுவிக்கப்பட்ட புதிய அரச வம்சம் எது என்பதுதான் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதுக்கு சரியான பதில் மௌரிய வம்சம். மௌரிய வம்சம் என்பதுதான் சரியான பதில். அந்த பதிலை வேகமாக சொன்ன இஷ்மா ஐஃபத்துக்கு வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து ருஹைப் மற்றும் ஆயிஷா மனாஹில் மற்றும் அப்சால் ஹமீஸ் சரியான பதிலை சொன்னாங்களே மட்டும் சொல்கிறேன்னா. அஃபீக் மற்றும் தானியா ஒரே ஒரு ஆள் மாறி சொல்லிக்கிறீங்க, இளம்பகர் நம்ம அது பிள்ளை. சைபர் 6 உங்களோட பேரையும் சேர்த்து போடுங்கம்மா, ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. உமர் ஜெயித், ஷரஃப் மற்றும் அப்துல்லா அவர்களோடு அலீனா மற்றும் தானியா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்போம். நாங்கள் பார்த்த மன்னர்களில் முக்கியமான ஒரு மன்னன் தான் மானவர்மன். இந்த மானவர்மன் இலங்கையை கிட்டத்தட்ட 35 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு மன்னன். கேள்வி என்னவென்றால், மானவர்மன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று எந்த மன்னனின் ஆதரவை பெற்று அவன் மீண்டும் இலங்கைக்கு வந்து ஆட்சி அமைத்தான்? மானவர்மன் எந்த இந்திய மன்னனின் ஆதரவை பெற்று இலங்கையில் மீண்டும் ஆட்சி அமைத்தான் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி, கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீண்டும் ஹிஷ்மா இஃபத் மிக அழகான பதிலை சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னது முதலாம் நரசிங்கவர்மன் என்பது சரியான பதில். அதே மாதிரி ஆயிஷா மனாஹில் மற்றும் ருஹைப், ரீஹா ஹனீம், ஷரஃப், அலீனா, 006 உங்களோட பேரை ரீநேம் பண்ணுங்கன்னு சொன்ன, இன்னும் பண்ணல.
ஜெயித், அப்துல்லா, ஆயிஷா, ஐநாடு ஆன்சர் தவறு பாருங்கோ. இன்றைக்கு எக்ஸாம் இல்லையே, சொல்லிட்டேன் நேற்று வாரக்கிழமை தான் எக்ஸாம் நடக்கும் என்று. முதலாம் நரசிங்கவர்மன் என்பதே சரியான பதில். ஓகே, வாழ்த்துக்கள். சரி, மற்றொரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம். இந்த மானவர்மன் இலங்கைக்கு வந்த நேரம் இலங்கை ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த இலங்கையை ஆட்சி செய்த மன்னனையும் தோற்கடித்ததற்கு பிறகுதான் மானவர் மானவர்ம மன்னனினால் ஆட்சி அமைக்க முடிந்தது. அந்த அடிப்படையில் மானவர்மனினால் தோற்கடிக்கப்பட்ட அந்த மன்னனின் பெயர் என்ன என்பதுதான் இறுதி கேள்வி. இதோட நாங்கள் இன்றைய தலைப்புக்குள்ள வருவோமா? குயிக். ரைட். வேகமாக பதில் சொன்னது யார், சரியான பதிலை சொன்னது யார் அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் இன்றைய தலைப்புக்குள்ளே வருவோம். சரி, அந்த வகையில் முதலாவது மனாஹில் சொல்லியிருக்கிறீங்க. ஹிஷ்மா இஃபத், அடுத்தது ஹமீஸ், அடுத்தது அஸ்ஜாத். அஸ்ஜாத் ஆன்சர் தவறு பாருங்கள். ரியா ஹனீம் ஆன்சர் தவறு பாருங்கள். அப்துல்லா மற்றும் சைபர் சைபர் ஆறு யாரும் இன்னும் ரீநேம் பண்ணல. திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரீநேம் பண்ணல. ஐனா மற்றும் உமர், அலீனா, ஷரஃப், அஃபீக், ருஹைப் ஆகியோர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஹத்தாதாட மன்னன் என்பதுதான் சரியான பதில். ஓகே, சரி. அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய தலைப்புக்குள்ளே போவோம். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு. ரைட், இதான் கடைசியாக பார்த்தேனே. ரைட், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது முதலாம் சேனை. முதலாம் சேன மன்னனை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாம் சேன மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 833 853 வரைக்கும் 20 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறான் இலங்கையை. முதலாம் சேனன் மானவர்ம வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன். இவனும் மானவர்ம வம்சம்தான். அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் முதலாம் சேனன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னன். இவன் இரண்டாம் தப்புல மன்னனின் மகன். இவன் அப்பாட பேர் இரண்டாம் தப்புல மன்னனின் மகன். இரண்டாம் தப்புல மன்னனும் கூட இலங்கையை 16 வருடங்கள் ஆட்சி செய்த ஒருவன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையை ஆட்சி செய்த முக்கியமான மன்னர்களில் இவன் அப்பாவும் ஒரு ஆள். அப்போ இரண்டாம் தப்புல மன்னன்
ஆட்சி செய்து அந்த அதற்கு பிறகு மானவர்மன் முதலாம் சேனன் ஆட்சிக்கு வருகின்றான். மானவர்ம வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மன்னனாகத்தான் இவனும் காணப்படுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே, தான் இரண்டாம் தப்புல மன்னன். இவருடைய மகன்தான் முதலாம் சேனன். அப்பா 16 வருடம் ஆட்சி செய்கிறார், இவர் 20 வருடம் ஆட்சி செய்கிறார். தப்புல மன்னனுக்கு பிறகு அவனது மகன் 9ஆம் அக்கரபோதி 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 9ஆம் அக்கரபோதியா, தப்புல மன்னனுக்கு பிறகு அவருடைய மகன் 9ஆம் அக்கரபோதி 3 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றார். ஆஹ், அவ்வாறு ஆட்சி செய்ததற்கு பிறகு 9வது அக்கரபோதியின் சகோதரனான முதலாம் சேனன் ஆட்சிக்கு வருகின்றார். அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு வழமை ஒன்று இருந்தது. ஆம், அப்பாவுக்கு பிறகு அம்மா ஆட்சிக்கு வாரதும், அப்பாவுக்கு பிறகு பிள்ளை ஆட்சிக்கு வாரதும், சகோதரனுக்கு பிறகு சகோதரன் ஆட்சிக்கு வாரதும் அக்காலத்தில் இருந்த நடைமுறைகளில் ஒன்று என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாறி மாறி இவ்வாறு ஆட்சி செய்வார்கள். ஒருவருக்கு பிறகு ஒருவர் ஆட்சி செய்வார். ஒன்று அப்பா ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பார், அதற்கு பிறகு பிள்ளை ஆட்சிக்கு வருவார். அப்படித்தான் தப்புலம் இரண்டாம் தப்புல மன்னனுக்கு பிறகு அவருடைய மகன் 9ஆம் அக்கரபோதி ஆட்சிக்கு வந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அப்பாவிடமிருந்து மகனுக்கு ஆட்சி வந்ததற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகின்ற முதலாம் சேன மன்னனுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே அவருடைய ஆட்சி சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு என்ற அடிப்படையில் அந்த ஆட்சி முறை இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு என்ற அடிப்படையில் தான் ஆட்சி வருகின்றது. ஆகவே 9ஆம் அக்கரபோதியின் சகோதரனான முதலாம் சேன மன்னன் ஆட்சிக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு 833 20 வருடங்கள் அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? சரி, முதலாம் சேன மன்னன் ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது, இது ஏஐயில் கிரியேட் பண்ணதுனா. ரைட், முதலாம் சேன மன்னன். ஓகே, அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலாம் சேன மன்னன். சரி, இப்போ முதலாம் சேன மன்னன் சம்பந்தமாக உங்களிடம் 2 கேள்விகளை கேட்டுவிட்டு நேரடியாக வரலாம். முதலாம் சேன மன்னன் அஷ்ஜாதர ஊரில் மழை பெய்யுது இடிமின்னலோட. ஓகே, யூ கேன் லீவ், ஐ வில் சென்ட் த ரெக்கார்டிங் ஆஃப்டர் கிளாஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, முதலாம் சேன மன்னனின் தந்தையின் பெயர் என்ன? அதை முதலா சொல்லுங்க, தந்தையின் பெயர் என்ன? முதலாம் சேன மன்னனின் தந்தையின் பெயர் என்ன?
ரைட், ஓகே. அதிகமாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரியான பதிலை வேகமாக சொன்னது யார் அப்படின்னு பார்க்கலாம். ருஹைப் சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் முழுமையாக சொல்லணுமா? முழுமையாக சொல்லணும், நம்பரோட சொல்லணும். ஹிஷ்மா இஃபத்தும் தான். ஆயிஷா மனாஹில் வெரி குட், ஆயிஷா ஐனா வெரி குட், அலீனாவும் தான். முழுமையாக சொல்லலை. அஃப்சால் வெரி குட், அஃபீக் வெரி குட், ஹமீஸ் வெரி குட், ரீஹா ஹானிம் வெரி குட், தானியா முழுமையாக சொல்லலை, அப்துல்லா வெரி குட், ஷரஃப் வெரி குட், உமர் ஜெயித் வெரி குட், லிஃப்ரின் வெரி குட், ஜூம் யூசர் ஒரு அழிக்கிறீங்க. உங்களோட பேரை இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் போடுங்க. 006. உங்களோட பேரை போட்டால் தான் எனக்கு உங்களோட பேரை சொல்லலாம். யாரோ தெரியும், மெசேஜில் பேரையாவது போடுங்க. யார் அது 006? உங்களோட பேரை ரீநேம் பண்ண தெரியாதா? மெசேஜில் போடுங்க சைபர். ஆ, ஓகே. தானியாவும் இப்போ ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, வெரி குட். இரண்டாம் தப்புல மன்னன் என்பதுதான் சரியான பதிலா? சிலாக்கள் சும்மா தப்புல மன்னன் மட்டும் சொல்லிக்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. முழுமையாக தான் நீங்கள் சொல்லணும். சரியா? ரைட், ஓகே. இப்போ அடுத்த கேள்வி. முதலாம் சேன மன்னனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு முதல் 3 வருடங்கள் ஆட்சி செய்த அவனுடைய சகோதரன். அவனுடைய சகோதரன் யார்? முதலாம் சேன மன்னனினுடைய சகோதரன் யார் என்பதுதான் அடுத்த கேள்வி. சரி, ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 9ஆம் அக்கபோதி என்பதுதான் சரியான பதில். ஆயிஷா மனாஹில், ஹிஷ்மா இஃபத், ருஹைப், ரியா ஹனீம், ஹமீஸ், அப்சால், அலினாட ஆன்சர் தவறு பாருங்க. தானியா, ஆயிஷா ஐனா, உமர் ஜெயித், ஷரஃப், அஃபீக். அஃபீக் ஆன்சர் தவறு பாருங்க. முதலாம் சேனன் சகோதரன் முதலாம் சேனனா இல்லையே. முதலாம் சேனன் மன்னன், மன்னன் சகோதரன், 9ஆம் அக்கப்போதி என்பதுதான் சரியான பதில். சரியா? சரி. அப்போ முதலாம் சேன மன்னன் 20 வருடங்கள் ஆட்சி செஞ்சான்னு நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ இவனது ஆட்சியின் தொடக்கத்தில் தென்னிந்திய பாண்டியர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு காலம். தென்னிந்திய பாண்டியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு காலத்தில் தான் இவன் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபன் பெரும் படையொன்றை திரட்டி கொண்டு வந்து இவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொள்கின்றான். விளங்கிச்சா? தென்னிந்திய படையெடுப்புகள் நிறைய நடந்த காலம். ஸ்ரீவல்லபன் பெரும் படையோடு இலங்கை ஆக்கிரமித்த ஒரு காலம். ஆனால் இந்த யுத்தத்திலே முதலாம் சேன மன்னன் தோல்வி அடைந்தான். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் சேனனை தோற்கடித்த இந்திய மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன்தான் ஸ்ரீவல்லபன். பாடமாகிக் கொள்ளுங்க. ஸ்ரீவல்லபன்.
ஸ்ரீமார ஸ்ரீவல்லவனா? ரைட். சேனமன்னன் தோக்குறான். நான் பாண்டியர் படையெடுப்பு. இவ்வாறான ஒரு படையெடுப்பில் தான் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் படையெடுத்து வந்து இலங்கையினுடைய முக்கியமான இடங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் முதலாம் சேன மன்னன் தோல்வி அடைந்ததையும் நாங்கள் பார்க்கலாம். சரி. பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன், திருமறவன் திருவல்லவன் என்றும் அவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க படத்தை. ரைட். முதலாம் சேனன் போரிலே மன்னனின் சகோதரர் மகிந்தனும் இளவரசர் காசியப்பனும் உயிர் நீக்கக்கூடிய ஒரு நிலைமை தோற்றம் பெற்றதை நாங்கள் பார்க்கலாம். இல்லைங்களா? போரில் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. இவனுடைய சகோதரர் மகிந்தனும் இவனுடைய புதல்வன் இளவரசன் காசியப்பனும் இந்த போராட்டத்தில் இவன் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை தோன்றியதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு நிலையில்தான் மன்னன் இருக்கின்றான். எனவே இந்த நிலைமையில் தன்னுடைய உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்ற நோக்கத்தில் உடனே மன்னன் தப்பி ஓடக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். சரிதானே? தப்பி ஓடக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். தோல்விக்கு பிறகு முதலாம் சீன மன்னன் பாதுகாப்புக்காக தப்பி ஓடிய இடம் மலையரட்டை. மலையரட்டைக்கு தான் தப்பி போகின்றான். சரிதானே? மலையரட்டைக்கு தப்பி போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவ்வாறு தப்பி போகின்ற அந்த முதலாம் சேன மன்னன் தன்னுடைய சகோதரனை, தன் மகிந்தனை, தன்னுடைய மகன் இளவரசன் காசியப்பனை அவன் இழந்துவிட்டு கடைசியிலே மலையரட்டைன்னு சொல்லக்கூடிய கண்டி, மலையரட்டைன்னு சொன்னால் கண்டியா, இப்போ இருக்கிற கண்டியை தான் முதல் மலையரட்டைன்னு சொல்கிறேன். ஸோ மலையரட்டைக்கு தப்பி போகின்றான். நாய் மன்னனின் சகோதரனும் இளவரசனும் கொல்லப்பட்ட காட்சி. சரி. இப்போ சொல்லுங்க, முதலாம் சேன மன்னனை காலத்திலே படையெடுத்து வந்த பாண்டிய மன்னன் யார்? முதலாம் சேன மன்னனை எதிர்த்து போரிட்டு ஆக்கிரமித்த அந்த பாண்டிய மன்னனின் பெயர் என்ன? ரைட். அனுராதபுர ஆட்சி காலத்தில் நடந்த இந்த முக்கியமான ஒரு சம்பவம் தான் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான ஒருவன் ஆக்கிரமித்தான் என்று சொன்னேன். அவன் யார் என்று தான் கேட்டிருந்தேன். சரியான பதிலை சொன்ன ஆயிஷா மனாகில், கிஸ்மா, இஃபத், ஹமீஸ் மற்றும் ரீஹா ஹனீம், ஹமீஸ், ஜரஃப், அலீனா, ருஹைப், உமர் ஜெயித், அப்துல்லா, தானியா, அஃபீக், லிஃப்ரின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன் தான் அவ்வாறு ஆக்கிரமித்த மன்னன். அந்த மன்னனுடைய ஆக்கிரமிப்பிலே மன்னன் 2 உறவுகளை இழந்தான். யார் அந்த 2 உறவுகளும்? என்னென்ன உறவுன்னு சொல்லுங்கள். பேரை சொல்லாட்டி மறாலும் உறவை சொல்லுங்களா? எந்த எந்த உறவுகளை இழந்தான் மன்னன்? என்னென்ன உறவுன்னு சொல்லுங்கள். ஆக்களோட பேர் சொல்லாட்டி பரவாயில்ல.
குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சகோதரரும் மகனும் தான் அவ்வாறு இழந்தது. சகோதரரையும் மகனையும், என்ன சகோதரர் மகிந்தனையும் மகன் காசியப்பனையும் தான் அவ்வாறு இழந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்த தலைப்புக்குள்ள நாங்கள் வருவோம். அனுராதபுர சூறையாடல். அனுராதபுர நகரினுள் புகுந்த பாண்டிய படை அந்த நகரை முற்றிலுமாக சூறையாடியது. ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனுடைய அந்த படை. அப்ப ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவன். அப்ப பாண்டியர்களின் முக்கிய நோக்கம் செல்வங்களை கொள்ளையடிப்பதாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போறாங்க. அதிகமான செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதனால பாரிய அழிவை அனுராதபுர நகரம் சந்திக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சரியா? ஓகே. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டது. நீங்க பார்க்கலாம். அனுராதபுரத்தை சூறையாடிய பாண்டியப்படை அங்க இருக்கிற செல்வங்களை எப்படி கொள்ளையடிக்காங்கன்னு பாருங்க. சிலைகளை, நாணயங்களை, மற்ற மற்ற விடயங்களை எல்லாம் எப்படி கொள்ளையடிச்சிட்டு போறாங்க என்னதை பாருங்க. ரைட், ஓகே. அப்ப இவ்வாறு செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போறது நீங்க பார்க்கலாம். பின்னர் பாண்டிய மன்னனுக்கு முதலாம் சேனனுக்கும் இடையிலே சமாதான ஒப்பந்தம். சரி, இதுக்கு மேலே சண்டை பிடிக்கல. ரெண்டு பக்கமும் சரியான சேதம். ஸோ குறிப்பாக அனுராபுரத்துக்கு கடுமையான சேதம். எனவே நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சமாதான ஒப்பந்தத்துக்கு வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டியர்கள் ஆட்சியை மீண்டும் முதலாம் சேனனிடம் ஒப்படைத்து விட்டு அவங்களுக்கு தேவையான சில காசு பணத்தை எடுத்துக்கிட்டு உடனடியாக திரும்பி இந்தியாவுக்கே போகிறான். இதுதான் அந்த வரலாறு. ஓகே. சரி. அப்போ இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இலங்கை வரலாற்றிலே நடந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ குறிப்பாக இந்த மன்னன் பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவனுடைய அந்த படையெடுப்புங்கிறது வரலாற்றிலே மிகவும் இடம் பிடித்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. கடைசியில் ஒப்பந்தம் மூலமாக அவர்களை வெளியேற்றிவிட்டு மன்னன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கின்றான். ஸோ இதான் இது. இருந்தாலும் அவனுக்கு பெரிய இழப்பு, உயிர் சேதம், உடைமை சேதம் என எல்லாமே இழந்திருந்தான். இது வந்து இப்போ ஏஐ கிரியேட் பண்ண படம் தானே, அது சரியா பெர்ஃபெக்டாக அன்றாபுர காலத்தை பிரதிபலிக்காது. சரிதானே? சில சில விஷயங்கள் அது கிரியேட் பண்ணி தருதா? ரைட், ஓகே. இதான் அனுராதபுரத்தை பாண்டியர் மன்னனிடம் கையளிக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பாரிய மாற்றம் நடக்கிறது. மீண்டும் மன்னன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை தோற்றம் பெற்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, முதலாம் சேனனுடைய பணிகள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்டா, மீள் நிர்மாணம். மீண்டும் அனுராதபுரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அனுராதபுரம் ஏற்கனவே அழிஞ்சு போய் கிடக்குது. அனுராதபுரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மன்னன் தலைநகர் திரும்பிய உடனே போரினால் அழிந்த இடங்களை சீரமைக்க முயல்கின்றான். ரெட்டிகல பிரதேசத்திலே ஆறாமை ஒன்றிலே புதிய கட்டிடங்களை அமைக்கின்றான். ஜேதவனராம அபயகிரி விகாரைகளுக்கு அருகிலும் புதிய கட்டிடங்களை நிர்மாணித்து ஒரு சிறப்பான முறையிலே அவன் அந்த விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். பாடமாய் கொள்ளுங்க.
ரைட். தலைநகர் திரும்பிய மன்னன் போரினால் அழிந்த இடங்களை சீரமைக்க முயல்கின்றான். ரிட்டிகல ஆறாமையில் புதிய கட்டிடங்களை அமைக்கின்றான். ஜேதவனராமை மற்றும் அபயகிரி விகாரைகளுக்கு அருகிலும் புதிய கட்டிடங்களை நிர்மாணிக்கின்றான். ஸோ இவ்வாறு டெவலப்மெண்ட்ஸை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்க எப்படி டெவலப் பண்ணுறான் அன்றாபுரத்தை. ரைட். இவ்வாறு மீளமைக்கப்பட்ட கட்டிடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரெட்டிக்கலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை தான் இது. ரெட்டிக்கலைங்கிறது ஒரு குகை, மலைக்குன்று. ரைட். அதுக்கப்புறம் முதலாம் சேனன் போரில் இறந்தவர்களுக்கு பிறகு மன்னனின் மற்றொரு சகோதரரான உதயன் இளவரசனாக நியமிக்கப்படுகின்றான். முதலாம் சேனனுக்கு பிறகு முதலாம் சேனனுக்கு பிறகு உதயன் இளவரசனாக நியமிக்கப்படுகின்றான். ஆனால் உதயனும் குறுகிய காலத்திலேயே நோயினால் மரணமடையக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இளவரசனாகி கொஞ்ச காலத்திலேயே அவனும் மரணிச்சு போகிறான். ஏற்கனவே ஒரு பிள்ளை மரணிச்சு போயிட்டு யுத்தத்தில், இப்பயும் ஒரு ஆள் நோயால் மரணிச்சு போகக்கூடிய நிலைமைகள் காணப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் போரில் இறந்த காசியப்ப இளவரசனின் மூத்த மகன் யுவராஜா என்பவர் நியமிக்கப்படுகின்றார். புதிய இளவரசன் சேனன் உருகுணை பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். இவருக்கு வாரிசு இல்லையே, இவருக்கு வாரிசு இல்லை. இதனால் மூத்த மகன் சேனன் என்பவர் தான் ஆட்சிக்கு வருகிறார். யுவராஜாவாக நியமிக்கப்பட்டு புதிய இளவரசர் சேனன் உருகுணை பிரதேசத்திலே ஆட்சியை கைப்பற்றி கொள்கின்றார். ஸோ இதோட அந்த வரலாறு முடியுது. யுவராஜா சேனன் என்று அழைக்கப்பட்ட அந்த மன்னன் உருகுணைன்னு சொல்கிறது தெற்கு பிரதேசமாக, தெற்கு பிரதேசத்திலே ஆட்சியை கைப்பற்றி கொள்கின்ற அந்த வரலாறு தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த வரலாறு. ரைட். இப்போ கேமை செய்யுங்க, அது முடிய வீடியோ பார்ப்போமா? செட்டியா 3 மினிட்ஸில் கேம் முடிக்கணுமா? இப்போ 8:47, 8:50 எல்லாரும் கேம் முடிக்கணும். அப்போ தான் வீடியோ பார்க்கலாம். இல்லாட்டி வீடியோ பார்க்கல போலும் செய்யலாம் போயிடும். கேம் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். சரி, கேம் இப்போ இன்னொரு கொஞ்சத்தில் வருது, பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு எல்லாரும் கேமை செய்யுங்க. செஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம், வீடியோ இருக்கு இன்றைக்கி முதலாம் சேன மன்னன் சம்மந்தமாக கட்டாயம் பார்க்கணும். ஸோ குயிக்காக செய்யுங்க கேம், ஏன் லேட் ஆகணும் கேமில். அனுப்பியாச்சு கேம், குயிக்காக செய்யுங்க. ஒரு கிழமை தான் விசிபிள் 2.3. وعليكم السلام ورحمة الله وبركاته. சாப்பாடு வருது, கூலி நிறைவாக சாலா கிடைக்கும். சாலா நான் ஏற்கனவே வச்சு இந்த சாட்டர்டே காலையில் நாங்கள் வர மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். லேடிஸ் ப்ரோக்ராம் சேனலில் வச்சுக்கிறீங்க, ட்ரை பண்ணலாம். செஞ்சாச்சா? ஜாதி பூனை கொண்டு வந்தீங்க அவங்களுக்கு இன்னைக்கு. பூனையை சரியாக கொண்டு அடிங்க.
ஜாதி பூனை உண்டா உங்களுக்கு இன்றைக்கி? நெருப்பெல்லாம் பார்த்தது மோதிராங்க, பத்திருவீங்க. மேஜிக் லைப்ரரிக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறீங்க, கவனம். 3 தரம் முட்டினீங்கன்னா செத்துருவீங்க. அண்ணா ரைட். ஹாரி பாட்டர், ஹாரி பாட்டரில் வர்றது தான். ரைட், ஓகே. லீடை போட்ட பாப்பா யாரா செஞ்சு முடிச்சிக்கா? எஸ், வெரி குட். ஹிஸ்மாயிஃபத். ஹிஸ்மாயிஃபத் தான் வளமையாக வேகமாக செய்கிறாள். வெரி குட்டா. ரைட், 10க்கு 10 எடுத்து 1 நிமிஷம் 47 செகண்டில் முதலாவது இடத்தை பிடிச்சிக்கிறா. மற்றாக்கள் யாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் குயிக்காக செய்யுங்க பிள்ளைகள், வீடியோ ரெடியாக இருக்கு. குயிக்காக செய்யுங்க பிள்ளைகள், குயிக்காக செய்யுங்க. ஏன் பிள்ளைகள் குயிக்காக செய்யுங்களே, லேட் ஆகுதுல்ல. ரைட், ஓகே. நான் இதோட முடிக்கிறேன். நேரம் போதும், நாங்கள் கேமும் வீடியோவும் பார்க்கணும், போலும் செய்யணும். ஸோ ஹிஸ்மாயிஃபத்தும் ஷரஃபும் தான் உண்மையாக 10க்கு 10 எடுத்து சிறந்த முறையில் விளையாடிக்கிறீங்க. மற்ற அகலத்தில் இன்னும் விளையாடி முடிக்கல. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, திருப்பி திருப்பி விளையாடி பாருங்கள். நான் இப்பொழுது ஷரஃபும் ஆயிஷா மனாகிலும் இணைஞ்சு கொண்டிருக்கிறார். வெரி குட், நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் வீடியோக்கு போவோம். கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போ. பெரிய வீடியோ, சின்ன ஒரு பகுதியை தான் பார்ப்போமா? இந்த போலும் செய்யணுமே, டைம் போகும். ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இக்காணொலியானது தரம் 7இல் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் வரலாறு பாடம் தொடர்பான காணொலியாக அமையவிருக்கின்றது. இக்காணொலியில் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த வரைக்குள் முதலாம் சேன மன்னனுடைய வரலாறு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த முதலாம் சேன மன்னன் என்பவன் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த மானவர்ம வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களுள் ஒருவனாக காணப்படுகின்றான். அதாவது இந்த அனுராதபுரத்தை 2ஆம் தப்புளை எனும் மன்னவன் ஆட்சி செய்கின்றான். இவருடைய ஆட்சி காலமானது 16 ஆண்டுகளாக காணப்படுகின்றது. இவருடைய ஆட்சிக்கு பின்னர் அவருடைய மகனான 4ஆம் அக்போதி என்பவர் ஆட்சி பொறுப்பை கையெடுக்கின்றார். அவருடைய ஆட்சி காலம் என்பது 3 வருடங்களாக காணப்படுகின்றது. இந்த 4ஆம் அக்போதியினுடைய ஆட்சி காலம் நிறைவடைந்ததற்கு பின்னர் அவருடைய சகோதரனான முதலாம் சேனன் என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 833ஆம் ஆண்டு தன்னுடைய ஆட்சியை பொறுப்பெடுக்கின்றார். அவர் ஆட்சி பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த அனுராதபுர இராச்சியத்தை ஆட்சி செய்கின்றார். இவருடைய ஆட்சி கால பகுதி என்பது முக்கியமான ஒரு காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இவருடைய ஆட்சி கால பகுதியில்
தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கு பாண்டியர்களுடைய செல்வாக்கு என்பது அதிகரித்து காணப்பட்ட ஒரு காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இப்படி தென்னிந்தியாவில் பாண்டியர்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருந்ததனால் அங்கிருந்து ஒரு பெரும் படை ஒன்று இலங்கையை நோக்கி போர் தொடுத்து வருகின்றது. இப்படி போர் தொடுத்து வந்த அந்த படைக்கு ஸ்ரீ வல்லபன் எனும் மன்னன் தலைமை தாங்கி வருகின்றான். இப்படி தலைமை தாங்கி வந்த இந்த பெரும் படையை எதிர்த்து இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த முதலாம் சேன மன்னனுடைய படையானது போர் தொடுக்கின்றது. இப்படி போர் தொடுத்த இந்த மன்னனுக்கு உதவியாக மன்னனுடைய சகோதரர்களான காசியப்பனும் மகிந்தனும் போர் தொடுக்கின்றனர். இந்த போர் தொடுத்த போர்க்களத்தில் இந்த காசியப்பனும் இந்த மகிந்தன் ஆகிய இரு சகோதரர்களும் இறந்து போகின்றார்கள். இப்படி இந்த சிங்களப்படை தோல்வி அடைகின்றது. இந்த போர்க்களத்தில் இந்த இளவரசர்களுடைய இறப்பின் காரணமாகவும் இந்த சிங்களப்படையானது பலமிழந்து போனதன் காரணமாகவும் இந்த இலங்கையினுடைய படையானது தோல்வி அடைகின்றது. தோல்வி அடைந்ததன் காரணமாக பாண்டியர்கள் இந்த போரில் வெற்றி அடைகிறார்கள். வெற்றி அடைந்து அனுராதபுர நகருக்குள் நுழைந்த இந்த படை அங்கு இருக்கக்கூடிய வளங்களை, அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள், விகாரைகள் என அனைத்தையும் சூறையாடுகிறார்கள். சூறையாடியது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்களை உடைத்து சுக்குநூறாக்கி பல நாசகார வேலைகளை செய்கிறார்கள். இப்படி நாசகார வேலைகள் செய்து கொண்டிருந்ததனால் முதலாம் சேன மன்னன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மலையரட்டை எனும் பகுதிக்கு தப்பி ஓடுகிறான். தப்பி ஓடி அங்கு மறைந்திருந்து தன்னுடைய உயிரை காத்துக் கொள்கிறான். இப்படி அனுராதபுரத்தை கைப்பற்றிய பாண்டிய மன்னனுடைய படை வீரர்கள் அங்கு இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் சூறையாடி தங்களுடைய நாட்டுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முதலாம் சேன மன்னனுக்கும் இந்த பாண்டிய மன்னனுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு மீண்டும் முதலாம் சேன மன்னனிடம் இந்த அனுராதபுர பகுதி ஒப்படைக்கப்படுகின்றது. இப்படி பொறுப்படுத்த தன்னுடைய இராச்சியத்தை மீண்டும் பொறுப்படுத்த முதலாம் சேன மன்னன் அங்கு சிதைவுற்ற கட்டிடங்களையும் இடங்களையும் புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய பணியில முன்முறமாக ஈடுபட்டு அங்கு சிதைவுற்று காணப்பட்ட இடங்களை திரும்பவும் கட்டியெழுப்புகின்றார். அப்படி அவர் கட்டியெழுப்புகின்ற முயற்சியில் ஈடுபடும் போது டிக்ரிகல ஆராமே, ஜேத்தவன ராமே, அதே போன்று அபயகிரி விகாரை ஆகிய இடங்களுக்கு அருகில் புதிய புதிய கட்டடங்களை கட்டி தன்னுடைய ஆட்சியை உறுதியளிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தினார். தன்னுடைய ஆட்சியில் ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தினார். இப்படி அவருடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த போர்க்களத்தில் இளவரசனான காசியப்பன் இறந்து போகிறார். அதாவது ஒரு இளவரசன் இறந்தால் அடுத்ததாக மற்ற இளவரசனை நியமிக்க வேண்டும். இப்படி காசியப்பன் இறந்ததனால அவருடைய அடுத்த சகோதரனான உதயன் என்பவரை இளவரசனாக முதலாம் சேன மன்னன் நியமிக்கின்றார். இப்படி நியமிக்கப்பட்ட உதயன் என்பவர் குறிப்பிட்ட சிறு காலத்தினால இறந்து போகிறார். நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதனால அடுத்ததாக இளவரசனாக யாரையாவது நியமிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. இப்படியான இக்கட்டான நிலையில் ஏற்கனவே இளவரசனாக காணப்பட்டு போரில் இறந்து போன காசியப்ப இளவரசனுடைய மூத்த புதல்வனை என்ன செய்கிறார்கள் என்றால் இளவரசனாக நியமிக்கின்றார்கள். அந்த மூத்த புதல்வன் யார் என்றால் சேனன் என்பவன் என்ன செய்யப்படுகின்றான்? இளவரசனாக நியமிக்கப்படுகின்றான். இப்படி நியமிக்கப்பட்ட சேனன் உருகுணை பிரதேசத்தை அவனுடைய ஆட்சி அதிகார எல்லையாக கொண்டு அந்த பரப்பில் அவனுடைய பொறுப்பை நிலைநாட்டுகிறான். இப்படியாப்பட்ட ஒரு வரலாறை கொண்டதாகத்தான் இந்த முதலாம் சேன மன்னனுடைய வரலாறு காணப்படுகின்றது. இவருடைய இந்த வரலாறு இந்த பகுதியில் இந்த காணொளியில் குறுகியதாக காணப்பட்டாலும் தரமேலில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்றது. இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு முதலாம் சேன மன்னனுடைய பகுதியை அடிப்படையாக கொண்டு மாணவர்களுக்கு சில வினாக்கள் கேட்கப்படலாம். அதாவது இந்த முதலாம் சேன மன்னன் சம்பந்தமான அந்த வீடியோவை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இனி வினாக்கள் தான், அதில் பொது வினாக்கள் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ போல் குயிஸ், இப்பொழுது உங்களுக்கான போல் குயிஸ் ஸ்டார்ட். குயிக்காக செய்யுங்களா, 2 மினிட்ஸில் ஸ்டாப் பண்ணுவேன். குயிக்காக செய்யுங்க. போல் குயிஸ் இன்னைக்கு படித்த கேள்வி தான், முதலாம் சேனன் பற்றி தான் எல்லாமே இருக்குது. குயிக்காக செய்யுங்க.
ரைட், ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. நேரம் நல்லா போயிட்டு ஸ்டாப் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. குயிக் குயிக் விடைய பாப்போம். குயிக்கா, குயிக் குயிக். எல்லாரும் எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. சரி, இன்று கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை இப்பொழுது நாங்கள் பார்த்துட்டு இந்த ஓப்பன் நிறைவு செய்து கொள்வோம். முதலாம் சேன மன்னன் தொடர்பாக தான் இன்று 10 வினாக்களுமே உங்களிடம் வினவப்பட்டிருந்தது. ஸோ இலகுவான வினாக்கள் தான், கஷ்டமான வினாக்கள் ஒன்றுமில்லை. நம்ம இப்போ படித்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த வினாக்கள் எல்லாமே கேட்கப்பட்டிருந்தது, நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ வாங்க இப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன விடைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்பொழுது பார்த்துட்டு முடிப்போம். சரி, இப்பொழுது நீங்கள் அளித்த விடைகளை உங்களுக்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் என்னென்ன விடைகள் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது கேள்வி, முதலாம் சேன மன்னன் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு கேட்டு, மானவர்ம வம்சம். முதலாம் சேனனின் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருந்தது. இரண்டாம் தப்புல மன்னன். முதலாம் சேனனுக்கு முன் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவனது சகோதரன் யாருன்னு 9ஆம் அக்கப்போதி மன்னன். முதலாம் சேனன் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான்? 20 வருடங்கள். இலங்கையை ஆக்கிரமித்த பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். பாண்டிய போரில் உயிரிழந்த மன்னனின் சகோதரின் பேர் மகிந்தன். பாண்டிய படையெடுப்பின் போது முதலாம் சேனன் எங்கு தப்பி ஓடினான்? மலையரட்டை, கண்டி மலையரட்டை. பாண்டிய படையினர் எந்த நகரத்தை முற்றிலுமாக சூறையாடினார்? அனுராபுரம். மன்னன் எங்கு புதிய கட்டிடங்களை அமைத்தான்? அனுராபுரம். உதயன் இளவரசனின் மரணத்துக்கு பிறகு யுவராஜாவாக நியமிக்கப்பட்டவர் யார்? சேனன், காசியப்பண்ட மகன் சேனன். ஓகே, உங்களுக்கு எத்தனை சரி? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை சரி. இன்னைக்கு கிளாஸில் வீடியோ பார்த்தோம், கேம் செஞ்சோம், போல் செஞ்சோம், நோட்ஸ் பார்த்தோம், ரிவிஷன் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு கிளாஸ் நல்லமா? அதையும் சொல்லுங்கள் காமெண்ட்ஸில். வெரி குட். எல்லாரும் 9, 8, 10 எல்லாம் எடுத்துக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா, எல்லாருக்கும் வாழ்த்துக்களா. ஓகே, மீண்டும் அடுத்த வார வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கதைக்கணும் உங்களோட. நான் குரூப்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வாரக்கிழமையிலேருந்து இந்த நோன்பு ஸ்டார்ட் ஆகுது தானே, உங்களுக்கு இந்த டைமில் கிளாஸுக்கு வாரத்தில் எதுவும் இஷ்யூ செய்யுதா? 8லேருந்து 9 கிளாஸுக்கு வாரத்தில் இஷ்யூ செய்யுதா? இல்லை வரலாமா? 8 to 9 கிளாஸுக்கு வரலாமா? 9 மணி பிறகு பள்ளிக்கு போகலாம். இல்லை நீங்கள் ஏர்லியாக போகிறதா? என்ன விஷயம் என்னது ஒருக்கா சொல்லுங்கள். என்ன வரலாம் தானே? கஷ்டமா? அதான் தராவிக்கு போகணும், பள்ளிக்கு போகத்தான் வேணும், தொலைத்தான் வேணும். அப்போ என்ன செய்கிற? சரி, நான் குரூப்பில் ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோமே. நான் குரூப்பில் ஒருக்கா போடுற டைமுகளை நீங்கள் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். அதிகமான வாக்குகளை பெற டைமை நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அம்மா அப்பாவோடையும் கதைச்சி உங்களோட பேரண்ட்ஸோடையும் கதைச்சி நீங்கள் டைம் ஒன்றுடுங்களேன். சரி, நான் போட்டதுக்கு பிறகு இப்போ இல்லை. ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட், குட் பை.